இடஒதுக்கீடுகளை பொறுத்தவரையிலே இந்த சமுதாய மக்களே ஒரு இருட்டில் வச்சிருக்கிறீங்க. சர்தார் ஆதிகேசவலு அவர் வந்து மகாத்மா காந்தியால் சர்தார்னு சொல்லப்பட்டவர். இப்போல்லாம் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு பெயிலில் வரலாம். அப்போல்லாம் முதல்ல சொத்தியை எழுதி வைக்க தான் உள்ளே தள்ளுவாங்க. அந்த கலைஞர் அவர்களே நீங்கள் வந்து முதல்வராக இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஜாதிக்கு செஞ்சுக்கிட்டீங்க. ரிபப்ளிக் டேயில் வந்து ஏன் வந்து இந்த தலைவர்களை யார் நீங்கள் வைக்கல? ஆனால் நீங்கள் உங்கள் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. சினிமாவில் லயித்து போயிட்டாங்க. சினிமாவிலேருந்து தலைவர் எடுக்கிறாங்க. நம்ம ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க? நாம் வந்து டாஸ்மார்க்கெலாம் மூடிடுவோன்னுவாங்க. நியாயமாக 26 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. அது வந்து மனித நேயத்துக்கு எதுக்கெல்லாம் அவங்க பாதிக்கல. சரி, பர்டிகுலராக அவங்க தலைவர் உள்ள தலைவர் பாதித்தா பேசுவாங்க. மற்றவங்களை எங்கே பாதிக்காதவர்களும் பேச மாட்டாங்க. நாங்கள் வந்து அறிவாயுதம் ஏந்தி போராடுகின்றவர்கள். அதிரொலி டிவி நேயர்களுக்கு வணக்கம். அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் CN ராமமூர்த்தி அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். வாருங்கள், அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ இடையில நீங்கள் நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தீங்க, இந்த வன்னியர் சங்கத்துக்கான 10.5 இடஒதுக்கீடு ரெடியாக இருக்குது, இப்போ அவர் அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் வரலையே சார், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருந்தும் மனமில்லாமல் இருக்கிறார்கள் இன்றைய முதல்வர் அவர்கள். இப்போ ஏன்னா அவங்க தான் கரெக்டாக சொல்லிட்டாங்களே. அவர் வந்து சோப்ரான்றவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அப்சர்வராக போட்டு இந்த 5 ஆண்டுகளுக்கு வன்னியர்கள் கல்வியிலே என்ன நிலைமை, அவர்கள் வேலை வாய்ப்புகளை எந்தெந்த இடத்துல வேலை சேர்ந்திருக்கிறார்கள் என்ற டீட்டெயிலாக எடுக்கப்பட்டு சப்மிட் பண்ணிட்டாங்க. அது பண்ணி ரெடியாக இருக்கிற தருணத்தில் இப்போ ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்? நான் வந்து உன்னை கேட்கணுமா? இவர் இன்னும் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்ச மாதிரி வந்து அவர் சண்டை எடுத்ததுனாலையும் இவருக்கு தேவையில்லாத என்ன முரண்பாடுகள் ஏற்பட்டதுனாலையும் வந்து இவங்க வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. நாம் வந்து இது வழக்கின் அடிப்படையில் வந்தது, CN ராமமூர்த்தி அவர்கள் தொடுத்த வழக்கில் வந்ததுன்னு சொல்லுவதற்கு யாருக்கும் மனதில்லை. இப்போ இந்த முதல்வர் என்னைக்கு வேணாலும் அறிவிக்கலாம். இது வழக்கின் அடிப்படையில் வந்ததுன்னு சொல்லிட்டா யார் என்ன கேட்க போகிறாங்க? அது கேட்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இப்போ வந்து அவர் முதல்வர் அவர்கள் வந்து உடனடியாக அறிவிக்கலாம். அதில் என்ன ஒரு கையெழுத்து தானே, அதில் 10 பைசா செலவு கூட கிடையாது. இந்த இடஒதுக்கீடு அறிவிப்பதிலே செலவு கிடையாது. பேக்வேர்டு கமிஷன் தான் பரிந்துரை பண்ணால்தான் கான்ஸ்டியூஷனல் பிரகாரம் அவர்கள் தான் இதை செய்ய முடியும். இதை வந்து இந்த அரசு 2 மாதம் 3 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போட்டு இப்போ 3.5 ஆண்டு காலம் அதை அப்படியே வச்சிருக்காங்க, கிடப்பில் வச்சிருக்காங்க. என்னைக்கு வேணாலும் நாளைக்கு கூட அறிவிக்கலாம், இப்போ கூட அவங்க அறிவிக்கலாம். அதுக்கு வந்து சட்டசபையில் கூட்டி அறிவிக்க வேண்டும், பேசி அறிவிக்க வேண்டும் இல்லை. ஒரே ஒரு அரசாணை பிறப்பித்தாலே முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தூரம் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டா. ஏன்னா இதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது அல்லவா. இவங்க வந்து கொடுக்கலாமா என்பதற்கு இவங்க வந்து சயின்டிஃபிக் அரைவல். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டான், 7 காரணிகளை சொன்னால் 6 காரணிகள் தேவையே இல்லை. மதுரை கோர்ட்டில் சொன்னதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டான், வேண்டாம். இவங்களுக்கு வந்து இந்த ஜாதிக்கான கணக்கு இப்போ எல்லாருக்கும் எது கணக்கு இருக்குது? 1931 சென்சஸ். இப்போ அருந்ததியருக்கு எதை கொடுத்துருக்காங்க? அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 69% எதை பேஸ் பண்ணி இருக்குது? அந்த 1931 சென்சஸ் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. யாருக்குங்க? நம்ம அந்த இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எதை? 1931 சென்சஸை பேஸ் பண்ணி. ஸோ எல்லாமே அந்த காலத்தில் உள்ளது தான். இப்போ புதுசாக வந்தால் தானே புது தகவல். இது வரலையும் எடுக்கலையே, யாருமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலையே. ஸோ இப்போ வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அவங்க வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களும் பண்ணுறாங்க. மானுடையல் இது சொல்லிட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து 2011 என்ன சொல்கிறாங்க? இப்போ 2011 வந்து இங்கே தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 7.3 கோடி. அந்த 7.3 கோடியில் வன்னியர்கள் 35%. அவன் போடுற கணக்கு போட்டு என்ன சொல்கிறான்? 2,52,00,000 பேர் வன்னியர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன இருக்குது? 8,40,00,000 பேர் இருக்காங்க.
இந்த 8,40,00,000 பேரில் வன்னியர்கள் எவ்வளோ இருப்பாங்க? 3 கோடியை தாண்டிட்டாங்க. ஸோ அவங்க கொடுக்குற கணக்கு 2011 பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்தாலே இவ்வளோ வருது. ஸோ இது வந்து அதுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவர கணக்கு தான். இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் தெரியாது. எது கேட்டாலும் இதே மாதிரி சொல்கிறேன், எந்த கணக்கும் வேணாம். இதுக்கு வந்து யானை கணக்கும் பூனை கணக்கும் வேணாம், இந்த கணக்கே இருக்குது. இதை வச்சு தான் எல்லாம் செய்கிறாங்க, எல்லாருக்குமானது இது. நான் தான் ஆரம்பத்திலேருந்து சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு 7.5% குறைவாக இருந்தாலும், எங்களுக்கு கலாக்காயாக இருந்தாலும் கோர்ட்டு சொன்னதை நீங்கள் கொடுங்கள். நாங்கள் தனியாக கேட்கல, அதிகப்படுத்தி கேட்கல. இது வழக்கின் அடிப்படையிலே வந்தது, நீதிமன்றம் சொன்னது, பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை உள்ளது. இதை யாரும் மாற்றி அமைக்க முடியாதது. செயல்படுத்துகின்ற இடத்திலே இந்த அரசு இருக்குது, அவங்க சொன்னாதான் நீங்க பண்ண முடியும். அதை தான் அவங்க சொல்லிட்டாங்களே, பண்ணுங்க. இன்றைக்கு நீங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எல்லாம் இதை வந்து வன்னியர்களுக்கானது எடுத்திருக்கீங்க. அது எல்லாம் என்னாச்சுன்னா தப்பா சொல்றீங்க. 5 வருஷத்துக்கு எடுத்து 10 வருஷத்துக்கு எடுத்து இப்போ என்ன கணக்கு ஒன்று சொல்றீங்க. என்ன கணக்குன்னா வன்னியர்கள் 23 எங்களுக்கு அங்கே சதவீதம் 20 இல்லை, 23% வாங்கி என்ன 26%. அப்புறம் இன்னொருத்தர் 16%லாம் சொல்றீங்க. எங்களுக்கு 16 வேணாம், 1 வேணாம். நீதிமன்றம் சொன்ன 10.5% ஒதுக்கீட்டை நீங்க கொடுங்க, நாங்க வேற எதுவும் கேட்கல. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது யாரை ஏமாத்துற வேலை, தப்பு. இந்த சமுதாயத்தை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களை ஏமாற்றுவதோடு மட்டுமல்லாமல் இது வந்து இருக்கிற சகோதர சமுதாயங்களுக்குள் ஒரு சண்டையை, பிணக்கை ஏற்படுத்துகின்ற வேலை. ராமதாஸ் தான் அந்த வேலையை செய்வார்னா இந்த அரசும் அந்த மாதிரி செய்வதாகவே தான் நான் கருதுறேன். ஏன்னா மற்ற 115 ஜாதி மக்கள் என்ன பண்றாங்க, ராமதாஸ் போராட்டத்தினால கொடுத்துட்டாங்கன்னு எகிரி குதிக்கிறாங்க. ராமதாஸுக்கு இதுக்கு என்ன இருக்குது? எல்லாம் சட்ட வழியில வந்தது, நாம இருக்குது. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க வந்து மற்ற கோர்ட்டு நிலவரங்கள்ல முல்லை பெரியாருக்கு மத்திய அரசு சொல்றதை செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நீதிமன்றம் சொல்றதை செய்யணும்னு சொல்றீங்க, அந்த அரசை நிர்பந்திக்கிறீங்க. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு சொல்றீங்க, காவேரி பிரச்சனைக்கு கர்நாடகாவை சொல்றீங்க. அதே மாதிரி இதுல உள்ள பிரச்சனைக்கு என்ன சொல்றீங்க, பாலாறு பிரச்சனைக்கு வந்து நீங்க ஆந்திராவை சொல்றீங்க, எல்லாரும் சொல்றீங்க தெலுங்கானாவை சொல்றீங்க. ஸோ இவங்க எல்லாம் என்னன்னா என்ன உரிமை கேட்குறீங்க? நீங்க வந்து எங்களுக்கு வந்து நீதிமன்றம் சொல்லிடுது, அதை செயல்படுத்தணும், இவரை டிஎம்சி தண்ணி விடணும், அதை விடணும், இதை விடணும்லாம் கேட்குறீங்கல்ல. உங்களுக்கு எங்கே இருக்கிறது தார்மீக உரிமை? இதே நீதிமன்றம் சொன்னதை நீங்க செயல்படுத்தணுமா இல்லையா? நீங்க இதை செயல்படுத்திட்டு கேளுங்க. நீங்க செயல்படுத்தணும். இந்த அரசுன்றது வந்து அதுதானே, அடுத்தடுத்து வர்ற அரசு அதை அப்பதானே செய்யும். ஸோ இந்த இடஒதுக்கீடுகளை பொறுத்தவரையிலே இந்த சமுதாய மக்களே ஒரு இருட்டில் வச்சிருக்கிறீங்க. இந்த மற்ற மக்களுக்கு வந்து இதை சொல்ல மாட்டீங்க. இந்த அரசு சொல்லித்தானே இதை விளக்கணும். மீதிக்கெல்லாம் விளக்கம் சொல்றீங்க, மீதிக்கெல்லாம் பக்கமா பேட்டி கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. இது வந்து அரசாங்கம் இதை செயல்படுத்துறோம்னா இது நீதிமன்றம் சொல்லுதே நாங்கள் செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லுங்க. சயின்டிஃபிக் அரைவலுக்கு கேட்டீங்க, அதுவும் சயின்டிஃபிக் அரைவலுக்கு சொல்லிட்டாங்க, அதுவும் ரெடியா இருக்குது. இதையெல்லாம் ஏன் வெளியில சொல்ல மாட்டீங்க? கான்ஃபிடென்ஷியலாக வச்சிருக்கிறீங்க. எத்தனை தடவை வந்து தள்ளி போடுறீங்க? உடனே செய்யணும். காலதாமதம் பண்ணிட்டே இருக்கீங்க. முதல்ல 3 மாசம் ஒரு அரசாணை போட்டு அதுக்குள்ள இதை நாங்கள் அறிவிக்கிறோம் நீங்க. அப்புறம் ஒரு 3 மாசம் போட்டீங்க, அதுக்கப்புறம் 6 மாசம், அப்புறம் 6 மாசம், இப்போ 1 வருஷம் ஜீவோ போட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கீங்க. இதை தான் ஏற்கனவே கலெக்ட் பண்ணி தான் ரெடியா இருக்குது, அறிவிக்க வேண்டியதான். அறிவிப்புக்கு ஏன் உங்களுக்கு மனசு வரவில்லை? தேர்தல் வந்தால் தான் வருவீங்களா? அப்போ கூட யாருனால சொல்லுவீங்க, என்ன சொல்லி கொடுப்பீங்க? அது இப்பயே கொடுத்துட்டு போகலாமே, அதில் உங்களுக்கு என்ன இருக்குது? மற்ற சகோதர சமுதாயம் வந்து தப்பாக நினைக்கிறாங்களே, அதுக்கு வந்து நீங்கள் விளக்கம் சொல்லிட்டு கொடுங்க. இந்த ஒரு விளக்கம் சொல்லி இது கோர்ட்டு சொன்னதை நாங்கள் கொடுக்குறோம் இது அப்படின்னு சொல்லிட்டு போனால் யாரும் உங்களை கேட்க போகிறாங்க? யாராவது வருத்தப்பட போகிறாங்களா? இல்லையே. யார் ஏதாவது வேற ஏதாவது கேஸ் போட போகிறாங்களா? இல்லையே. அப்படி கேஸ் போட்டால் கூட நீங்கள் எத்தனை தடவை போய் மொக்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கேஸ் வந்து ஃபைன் போடுறாங்கல்ல, உங்களுக்கு எத்தனை தடவை ஃபைன் போடுறாங்க? எத்தனையோ கேஸுகளில் மாறி வருது. அப்போ இது ஒரு தடவை நம்ம வந்து கேஸ் போட்டு தான் நீங்கள் பண்ணணுமா? இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த இடஒதுக்கீட்டுக்கு வந்து நான் திரும்ப ஒரு தடவை கேஸ் போடணும். இப்போ அதுதான் நடக்க போகுது. இப்போ அதுக்கான முயற்சிகள் தான் எடுக்கணும். ஏன்னா இப்போ நாங்களும் பார்க்குறோம், இன்னும் ஒரு 2 மாதத்துல கொடுக்கலாம், அதுதானே கேட்டாகணும். அவங்களுக்கும் தேர்தல் வந்து நிர்பந்தம் இருக்குது, செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு. சரிங்க, அதுதான் இது வந்து ஒரு பைசா செலவு கிடையாதுங்க. இந்த அரசாங்கம் உடனே அறிவிக்கலாம், ஜீவோ மட்டும் போட்டு அறிவிக்கலாம். இந்த 10.5% உள்ஒதுக்கீடு சம்பந்தமா அரசாங்கம் எல்லா தரவுகளும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அறிவிப்பு மட்டும் வெளியிடாம இருக்காங்கன்னு சொல்றீங்க. இது சம்பந்தமா முதல்வரை சந்திக்கிற
ஐடியா தான் இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது சந்திச்சு இல்லை நீங்கள் ஏற்கனவே சந்திக்கும் போது அவர்கிட்ட சொன்னமே, என்கிட்ட என்ன பேசினார். சொல்லும்போது அவர் சொல்லும்போது இந்த ஜாதிவாரி கணக்குகள்லாம் இந்த பீகாரை பற்றியெல்லாம் சொன்னார். ஆமாம், பீகாரில் வந்துங்க அங்கே அவர் நம்ம சொன்ன உடனே அவரும் சொன்னார், அதையும் சொன்னார். அதுதான் 65% கொடுத்தோம். அதுதாங்க பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரையை அவங்க பண்ணாதனால அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு என்னங்க இருக்குது, இது வந்து உடனடியாக அறிவிக்கலாமே, எல்லாம் தெளிவாக இருக்குன்னு தான் சொன்னேன். அவர் சரின்னு கவனிக்கிறேன்னு தானே சொல்லியிருக்கிறாரு. சொன்னார், ஆனால் செய்யலை. இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு கவன ஈர்ப்புக்கு வேற ஏதாவது ஒன்று செய்யணும். இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி ஏதாவது எங்களுக்கு கட்சி சார்பா இல்லை, எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் வந்து அறவழி போராட்டம் தான். நாங்கள் வந்து அறிவாயுதம் ஏந்தி போராடுகின்றவர்கள், அறவழி போராட்டத்தை செய்கின்றவர்கள், அனைத்தையும் பெற்றுத் தருவதற்காக நாங்கள் செய்வோம். அதுதான் அந்த மாதிரி செய்வோம். எங்களுடைய இதுன்னு ஒன்று இருக்குது, அதை நாங்கள் செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். அடுத்த மாதத்தில் கூட அது நடக்கலாம். அது வருதா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம செய்வோம். சார், இப்போ வந்து பொதுவாக ஊர்கூடி தேர் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுக்கு ஒரு பக்கமாக இழுத்துட்டு போறீங்க. இந்த வன்னியர் சங்கன்ற தேர் எப்போ ஒரு இடத்துல போய் நிலைநிறுத்த முடியும்? இல்லைங்க, வன்னியர் சங்கத்தை நிலைநிறுத்துவதுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, தடி எடுத்தவனா தண்டல்காரன். இப்போ இங்கே சமுதாய அமைப்பு நடத்துகிறவங்க எல்லாரும் ஒன்றா வந்து இந்த ராமதாஸால் பாதிக்கப்பட்டு அவங்கள ஒவ்வொருத்தராக துன்புறுத்தி வெளியேறினவங்க தான். வெளியேறினவங்க எங்கே போய் ஒன்றா சேர போகிறாங்க? இப்போ நாம் செய்கிறோம், நான் வந்து இந்த சமுதாய மக்கள் என் பின்னாடி இருக்கிறாங்க அதனால் நான் அப்படி இல்லை. இந்த சமுதாய மக்கள் பின்னாடி இருந்து நான் செயல்படுறேன். ஒட்டுமொத்த வன்னிய சமுதாய மக்கள்லேருந்து நான் செய்கிறேன். நீங்கள் தனித்தனியாக அமைப்பு வச்சுன்னு ஒரு தெருவிலேயே வச்சுக்கிட்டு, ஒரு தெருவில் இந்த பக்கத்தில் இருக்கிற தலைவர், அந்த பக்கத்தில் இருக்கிற செயலாளர், அப்புறம் பொருளாளர் வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டு இருக்கவங்களும் அதை நம்ம தப்பாக சொல்லலை. அவங்கவுங்க அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் உதவி பண்ணுறதுக்கு செய்கிறாங்கன்னா அந்த சமுதாய மக்களுக்கு நம்ம வரவேற்று தானே ஆகணும். என்ன ஜனநாயக நாடு, யார் ஒன்றாலும் அமைப்பு நடத்தலாம், யார் ஒன்றாலும் செய்யலாம். அவங்கெல்லாம் வந்து இதை பார்த்து இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து இதுகோட அவங்களும் கேட்டால் தானே நல்லா இருக்கும். ஒரு கை ஓசை எழுப்பாது, ஒரு மரம் தோப்பாகாது, ஒன்றிணைந்து செயல்படுவோம். அதுதான் நான் சொல்கிறேன்னே. வந்து செயல்படும் போது நாங்கள் இப்போ போராட்டம் பண்ணும்போது அவங்கெல்லாம் வந்து பங்கேற்கிறத நான் வரவேற்கிறேன். எனக்கு யார் மேலும் வருத்தமோ மற்றவங்களோ இல்லை. நாம் அந்த இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோம். என்னுடைய பயணம் தடைபடாமல் போயிட்டுருக்கு. அதில் சேர்ந்து செய்யணுன்றது கரெக்டு. ஆனால் அவங்க தான் எல்லோரும் வந்து யாராவது தள்ளியாக வந்தால் நம்ம கூட வந்தோன்னா தில் இருக்கணுமே. என் கூட வந்து பயணிக்கணும்னா கொஞ்சமாவது இது இருக்கணும். அவங்க இல்லாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பயந்தாங்கொழிங்க, இல்லை ஒரு மிரட்டலுக்கு அடி பண்ணிக்கிறவங்க, இல்லை எவ்வளோ பேர் தகராறு பண்ணுறாங்க. இந்த ஏற்கனவே இந்த மாதிரி பயணித்தவங்களாம் என்னெல்லாம் பண்ணாங்க அது பட்டியலே போடலாமே. இந்த வாழப்பாடியாரை என்ன பண்ணாங்க? ஆள் வச்சு அடித்தாங்க. இந்தியாவிலேயே ஒரு ஆள் அடித்ததுக்கு 10 பேரை குண்டாஸில் போட்டது அவருக்காக தான். இப்போ வன்னி அடிகளார காதை அறுத்துக்கு போட்டாங்க. அவர் காதை அறுத்து வச்சு நம்ம இதை ஓட்டிக்கின்னு ஓட்டிகிட்டு இருந்தார். அவரும் என்ன எங்களோட பயணித்தவர் தான். இந்த மாதிரி நம்மளோட சேர்ந்து பயணிக்கிறவங்களாம், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்குறவங்களாம் இவங்க மிரட்டல் விடுப்பாங்க. இதுதானே இவங்க வேலை. ஸோ அதுக்கெல்லாம் தாண்டி வர்றவங்க தான் நம்ம கூட வர முடியும். இதுக்கு அவங்களாம் தயாரா இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு சின்ன நிகழ்ச்சி எடுத்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்துன்னா. அந்த சமுதாய மக்களுக்கு அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பண்ணணும். இப்போ வந்து நான் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணியிருக்கேன், எல்லா ஜெயிலுக்கும் போயிருக்கேன், போராட்டம் பண்ணியிருக்கேன், சிறைவாசம் போயிருக்கேன். வாழ்க்கையில் மாணவர் காலத்துலேருந்து தொடர்ந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து மற்றவங்களை இது வந்து சொல்கிறதுக்கும் ஆலோசனை சொல்கிறதுக்கும் வழி நடத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு. இது எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். இதெல்லாம் தெரியலன்னா மற்றவங்க மாதிரி நானும் தானே அமைதியாக இருப்பேன். பார்த்தீங்கன்னா சிஎன் ராமமூர்த்தி அவர்கள் வந்து ஆளுங்கட்சியோட உடன்பாடு வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால தான் வந்து பொதுவெளியில் டாக்டர் ராமதாஸை வந்து கடுமை விமர்சனம் பண்ணுற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது உண்மையா? இது எப்போ நான் எப்போவா சொல்லின்னு இருக்கேன். 1999 ராமதாஸுக்கு எனக்கு எப்போ ரிப்ட் வருது? அவங்க அப்பா வந்து வேறு சமுதாயம், அம்மா வேறு சமுதாயம். அவங்க அம்மா அதுக்கப்புறம் வந்து வேறு ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தம்பிங்கெல்லாம் பிறக்கிறாங்க. ராமதாஸ் வந்து நான் 4வது மகனாக பண்ண அவரே பாட்டு எல்லாம் போடுறாரு எதிராரு. 4வது மகனாக எங்கே பிறந்தாங்க? அவங்க அப்பான்னு சொல்லிக்கிறவருக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்தது. அதில் குழந்தை இல்லை, நல்லாமன்ற ஊரில். 2வது ஒரு திருமணம் நடக்குது. அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 பொண்ணுங்க. ஸோ அது மாதிரி தான் வருது. அப்புறம் வந்து 3வது வந்து பொண்ணாக பிறகுது, ஒன்றுமே இல்லைன்னா இந்த அம்மா இருளர். அவங்க வந்து இந்த சாணியெல்லாம் பொறுக்கி போட்டுன்னு இருப்பாங்க. அவருக்கு வந்து பிறந்தவர் தான் ராமதாஸ். அதுக்கப்புறம் அவங்க 3 தம்பிங்க இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி உள்ளவர் வந்து இந்த சமுதாயத்தை வழி நடத்துகிறவன் யாராக இருக்கணும்? எங்கள் நரிக்குறவன் கூடங்க
அவங்க வந்து இந்த இவர் இருக்கார், நம்ம அப்போ பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சராக இருந்தவர் நம்ம ராஜ கண்ணப்பன். அப்போ வந்து ராஜ கண்ணப்பன் அவர்கள் வந்து இவங்க நரிக்குறவர்கள்லாம் சந்தித்து இந்த மாதிரி அவங்களுக்கான குறைகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து உங்களுக்கு இது சமுதாயத்துக்கு நரிக்குறவர் சமுதாயத்தின் தலைவராக இருந்து நான் எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு அந்த நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மைக்கை வாங்கி, எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்க நரிக்குறவன் தாங்க தலைவராக இருக்க முடியும், நீங்கள் இருக்க முடியாது, அதனால் நீங்கள் எங்களுக்கு உதவி ஒன்றா பண்ணுங்கள், நீங்கள் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு தலைவர்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணதுனால அவர் வந்து தலைவராக சித்தரிக்கப்பட்டவர் வந்து சொல்கிறாரு. இப்போ கூட இளைஞர் பெருவிழான்றாங்க. இளைஞர் பெருவிழா யார் நடத்துறது? வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நடத்தணும். இல்லை, இளைஞர்கள் மாநாட்டில் வந்து யார் கட்சி நடத்துது? கட்சி யார்? ஸோ இப்போ வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த உண்மை நிலைமை தெரியல. கிராமங்களில் அப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து சின்ன லெவலில் வந்து இது பார்க்குறாங்களே தவிர இன்றைக்கு எவ்வளோ விஷயங்கள் விரல் நுழையில் உடனுடனே தெரிஞ்சுக்கலாம். அவங்க அதை பற்றி அக்கறை காட்டுறதே இல்லை. எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த பொய்யெல்லாம் ஒரு நாளைக்கு ஓட ஆரம்பிச்சிடும் இல்லையா, உண்மை ஊர்வலம் வருகின்ற பொழுது போய் ஓடி ஒளிஞ்சிக்கும். அதுக்கான காலம் தான் இது. இப்போ இந்த மாநாட்டுக்கு அப்புறம் அது உண்மையெல்லாம் தெரிய வரும்ல. இப்போ தான் ஓரளவுக்கு விழிப்புணர்வு நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ இடஒதுக்கீடு நான் தான் பண்ணன்றாரு. அது வந்து தப்புன்றதை நம்ம எவ்வளோ சுட்டி காட்டி சொன்னோம். பொது சொத்து வாரியத்தை நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் அந்த பொது சொத்து வாரியத்தில் இவர் எல்லார்கிட்டையும் வாங்கி அந்த பொது சொத்தை உருவாக்குறது தான் பேரில் மாற்றிக்கினார். இதை விட யார் இதெல்லாம் தெரிஞ்சவங்க யாராவது அவங்க கூட பயணிப்பாங்களா? அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க பயணிப்பாங்களா? கொடுத்துட்டு ஏமாந்து வெக்கி நிற்கிறான் விலை வளர்த்து போய். அவங்கள என்ன பண்ணுறது? எல்லாம் கொடுத்துட்டு தான் ஏமாத்துறாங்க. எங்கள் கட்டு சோத்தை கட்டுன்னு போனோம், அதில் எச்ச பூஞ்சிட்டு எல்லா சோறும் எனக்குன்ற மாதிரி எல்லாரும் கொடுத்து பங்களிப்பில் கட்டப்பட்ட அவ்வளோ பெரிய இது நிறுவனத்தை அந்த அறக்கட்டளையை தான் பேருக்கு மாற்றிக்கிறது வந்து என்ன, எந்த விதத்தில் நியாயம்? ஒரு யோகியவான் செய்கிற வேலையா சொல்லுங்கள். அப்போ இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வன்னியர் சமூகத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்காங்க. அந்த சமுதாயத்துக்கு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே தானமாக கொடுத்தவங்க இருக்காங்க. அந்த மாதிரி தலைவர்களை யாருமே முன்னெடுக்கலை. இன்னும் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியாமல் இருக்குது. அதற்கான என்ன எதை பண்ணனா அவங்களுடைய முன்னெடுக்கு மக்களுக்கு தெரிய வரும்? நான் வந்து நீங்கள் சொல்கிற எல்லா தலைவர்களை பற்றியும் புத்தகம் எழுதியிருக்கேன். அது வந்து சின்னதாக நம்ம ஆளுங்க நிறைய படிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சுருக்கமாக இப்போ பண்ணி நான் வந்து இதில் போட்டிருக்கேன். என்னது, நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் போட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம், காசு கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றி எத்தனையோ வருடங்கள் செலவு செய்து சின்னதாக அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சர்தார் ஆதிகேசவலு அவர் வந்து மகாத்மா காந்தியால் சர்தார்னு சொல்லப்பட்டவர். மகாத்மா காந்தி முதல்ல சென்னைக்கு வருகின்ற பொழுது அவர் தான் பெட்டர் மார்க்ஸ் லைட்டை பிடிச்சி அந்த இடத்துல பீச்சில் வரவேற்பு எல்லாம் நிகழ்த்தினார். ஸோ அப்பேற்பட்ட தலைவர் வந்து மகாத்மா காந்தி தான் அவர் சர்தார்னு சொன்னார். அவருடைய சொத்துக்கள்லாம் அபகரித்தாங்க. இப்போல்லாம் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு பெயிலில் வரலாம். அப்போல்லாம் முதல்ல சொத்தியை எழுதி வைக்க தான் உள்ளே தள்ளுவாங்க. அந்த மாதிரி சிறைச்சாலைகளை பண்ணவர், கண்டவர், சமுதாயத்துக்காக உழைச்சவர், சுதந்திர போராட்ட தியாகி. அவரை வந்து நான் புத்தகம் எழுதியிருக்கிறேன். அவரை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது அஞ்சலை அம்மாள், நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அஞ்சலி அம்மாலாம் மற்ற ஒரு ஆள் சொன்ன பிறகு தான் வெளியில் தெரிகிறார். அதனுடைய இது எல்லாம் இவங்களுடைய இதெல்லாம் அரிய அவர் நிகழ்வுகள்லாம் அவங்க சட்டமன்றத்தில் பேசுனதெல்லாம் தொகுத்துலாம் நான் புத்தகமாக போட்டிருக்கேன். அஞ்சலி அம்மாவை பற்றியும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேரை போட்டிருக்கேன். ஆனால் இப்போ நான் சொல்ல வந்து முக்கியமாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இவங்களெல்லாம் ஏன்டா நீங்கள் வந்து ஊர்வல முன்னிலைப்படுத்தலை? ஏன் முன்னிலைப்படுத்தலைன்றது மட்டும் இல்லை, ஊர்வல அணிவகுப்பில் கூட ஏன் வைக்கலன்னு தான் நான் வழக்கு போட்டேன். சரி, நீ வந்து உன்னுடைய சொந்த கலைஞர் அவரோட சொல்லும்போது, இந்த ஆட்சி சொல்லும்போது நான் சொல்லியே கேட்குறேன், கலைஞர் அவர்களே நீங்கள் வந்து முதல்வராக இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஜாதிக்கு செஞ்சுக்கிட்டீங்க, யாருன்னு கேட்கல. என்னெல்லாம் செஞ்சீங்க? நீங்கள் வந்து எடுத்துன்னு போகிற ஒரு பெரிய மேளம், நாதஸ்வரம்லாம் எடுத்துகிட்டு போனால் அது ரொம்ப இடத்த அடைச்சிக்கும். அந்த மாதிரி போகிறவங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போனால் அதுக்கு லக்கேஜ் கிடையாது. இந்த மாதிரி இசை வேளாளருக்கு பயணம் செஞ்சால் பஸ்ஸில் டிக்கெட் கிடையாது. ஜீவோ போட்டவர் கலைஞர். அப்புறம் நம்ம தப்பாக சொல்ல, அவர் சமுதாயத்துக்கு அவர் செய்கிறாரு, போனார். ஆனால் இந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு யாரும் வரலையே. முதலமைச்சர் நீங்கள் தானே இருக்கிறீங்க, உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டோம், நாங்கள்லாம் போட்டு தானே இருக்கிறோம், அதனால் நீங்கள் ஏன் செய்யலைன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டேன். நான் என்னென்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊர்வலம் போகுது இல்லைங்களா, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேயில் வந்து ஏன் வந்து இந்த தலைவர்களை யார் நீங்கள் வைக்கலை? ஆனால் நீங்கள் உங்கள் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, சிறப்பு பண்ணியிருக்கீங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து விஸ்வநாத தாஸ்
அவர் திருமங்கலத்தில் வந்து அவர் என்னன்னா நாடகம் போடுவார். அவர் வந்து இசை வேளாளர், கலைஞருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க. அவருக்கு வந்து ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டி அவருக்கு வந்து ஒரு சிறப்பு பண்ணி வச்சுருக்கீங்க. அவர் பண்ண வேலை நாடகம் போட்டார், உங்களுக்கு தெரியுமா? அவருக்கெல்லாம் கூட இது வந்து சிறப்பு பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ராமாமிர்தம்மாள் வந்து திருமண உதவி திட்டம், மகளிர் உதவி திட்டம்லாம் அவங்க இருக்கும்போது கொடுத்தாங்க. ராமாமிர்தம்மாள் யார்? இசை வேளாளர், இவங்க சமுதாயத்தை சார்ந்தவங்க. அதனால் அவங்களுக்கு நீங்கள் வந்து சிறப்பு பண்ணீங்க. அதே மாதிரி வந்து இவங்க முத்துலட்சுமி ரெட்டி, முத்துலட்சுமி என்பது இவங்க சமுதாயத்தை சார்ந்தவங்க. அவங்க கல்யாணம் பண்ண ஒரு ரெட்டியை கல்யாணம் பண்ணிக்கினாரு, அதனால் அவங்கள வச்சு சிறப்பு பண்ணீங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்து சிங்களர் வந்து அங்கே படையெடுத்து தகராறு நடந்து இலங்கையிலேருந்து புஷ்ணு வந்து ஒரு சமாதி ஒன்று இருக்குது, அதுக்கெல்லாம் கூட நீங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் செய்கிறீங்க, உங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இந்த சமுதாயம் இவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க சுதந்திர போராட்டத்தில் போராடி சிறை சென்ற சொத்துக்களை இழந்த இவங்களெல்லாம் வந்து நீங்கள் ஏன் பண்ணலை, ஊர்வல அனுபவத்தில் ஏன் சேர்க்கலன்னு கேட்டதுக்கு வழக்கு போட்டதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லி தெரியுமா? இது அரசனுடைய கொள்கை முடிவு. அவங்க ஒரே லைனில் போட்டு ஆர்டர் போட்டாங்க. ஸோ அரசனுடைய கொள்கை முடிவுன்னா அது எப்போ கொள்கை எடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம செய்யணும். ஸோ இந்த மாதிரி வேலைகளை நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த புத்தகங்களை வந்து 70 புத்தகங்கள் கிட்ட பண்ணியிருக்கோம். சின்னதாக படிப்பதற்கு எளிதாக, அதே நேரத்தில் வந்து ஈஸியாக பார்க்குற மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். அது மக்கள் தான் பயன்படுத்தணும். தேடுதல் வேட்டை மீதிக்கெல்லாம் தேடுறீங்கல்ல, இதை தேடி கண்டுபிடிக்கணும். சமுதாயத்துக்கு யார் செய்கிறாங்க, சமுதாயத்துக்கு யார் பண்ணுறாங்கன்றத வந்து அதிலே இன்னும் ஒரு தெளிவு இல்லை இந்த சமுதாய மக்களுக்கு. என்னென்னா அந்த அளவுக்கு பாமரனாவாக இருக்காங்க. எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கல்வி அறிவுக்கு வந்திருக்காங்க, மேலே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் அதை செய்யணும். இப்போ அறக்கட்டளை வேண்டும்னு சொல்லி நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அறக்கட்டளை கவர்மெண்ட் ஆரம்பித்தோடனே இல்லை அறக்கட்டளையிலேருந்து எங்களுக்கு அரசாங்கம் வெளியேறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிலர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை, அறக்கட்டளை வரணும்னு யார் போராட்டம் பண்ணாங்க? யாருமே இல்லையே, நான் மட்டும்தான். அதான் உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்க இல்லை, அரசாங்கத்துக்கு நான் மட்டுமே இது முழு முயற்சி எடுத்து அறக்கட்டளை இப்படி ஒரு கான்செப்ட் கோரிக்கை வைக்க யார் வச்சாங்க? உங்கள் மூலியமா கூட வச்சிருக்கலாம் இல்லையா? இல்லை, நாங்கள் தாங்க கொண்டு வந்தோம். அது ஓகே. இப்போ அறக்கட்டளை வானான்னு சொல்றவங்க இந்த ஊரை தாண்டி போகாதவர்கள், விவரம் அல்ல வெத்து வேட்டுங்க தான் சொல்லுவாங்க. என்னன்னு இது வந்து கொள்ளை போகும், ஒரு சமுதாயத்தோட அரசு சொத்துக்கள் வந்து கொள்ளை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாரும் கொல்ல போல 2-3 பேர் அதில் சுற்றிக்கினே அதில் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கினே இப்போ ஒரு டெண்டர் விட்டா அந்த கான்ட்ராக்ட்காரன்ட்ட போயிட்டு குர்றான்னு சொல்லி நாங்கள் போராடுவோம் வாங்குறது தவிர வேறு யார் செய்கிறாங்க? இதில் ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து அந்தந்த செயல்களை செய்கின்ற போது கொல்ல போகுதுன்னா நீ போடுங்க, கேஸை போட்டு அதை வாங்குங்க. இது மாதிரி கொல்ல போகுது, இது தப்புன்னு சொல்லுங்க. அது இல்லை, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவனுக்கு வாழ்ந்தும் இருக்க மாட்டானுங்க, வாழ்ந்தவனோட நோந்தும் இருக்க மாட்டாங்க. செத்தா தானே சுடுகாடு தெரியுது. என்னன்னா நீ போய் பார்த்தா தானே உங்களுக்கு என்னன்னு தெரியும். இந்த சொத்துக்கள் சில இருக்குது, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இவங்க நான் தான் சொன்னேன், கரெக்டாக சொன்னேன். லிமிட்டேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. யார் நான் வச்சுருந்தேன், என் முப்பாட்டன் வச்சுருந்தா நான் விற்றேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் தூக்கி உள்ளே போட்டு ஒரே நாளில் எடுத்துருவோம். ஒரு போர்டு வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அந்த சொத்து இது பொது சொத்து வாரியத்துக்கு சொந்தமானது, அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. இவங்க என்னென்னா இவங்களுக்கு வந்து பூனை கண்ணை முடிக்கினா பூலோகம் இருண்டு போன மாதிரி கணக்கு. இவங்க எந்த தெருவுக்கும் போனதில்லை. இவ்வளோ சொத்து நமக்கு இருக்குதான்னு கேட்குறவங்க தான் அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி கேஸ் போடுறவங்க போட வேண்டியது தானே. இது எப்படிங்க போட முடியும்? ஒரு ஜனாதிபதி கொண்டு வந்த சொத்தை இது வேணான்னா போட்டு நீங்கள் வழக்காடுங்க, ஏதாவது செய்யுங்க. ஒன்றும் பண்ணுறதில்ல. ஆளுக்கு வந்து இது குறை சொல்கிறாங்க. இது வந்து செயல்படுத்தினா இவ்வளோ பேருக்கு நன்மை வருமே, இந்த சமுதாயம் நல்லா படிக்குமே, வசதியாக இருக்குமேன்றது யாரும் பார்க்கறதில்ல. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இந்த சொத்தில் வந்து வாண்டாம். அது வாண்டான்னா எப்படின்னா, ஒரு அரசாங்கம் வேறு வேலை இல்லாமல் இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய 50க்கும் மேற்பட்ட ஆண்டு கால உழைப்பில் வந்தது இதெல்லாம். ஸோ அவங்க வந்து தப்பாக சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியல. அறிவியலிகள் முட்டா பசங்க கூட சொல்ல மாட்டானுங்க. ஸோ இந்த முழு முண்டங்களாக இருக்குதுங்க. இதுங்களை என்ன இவ்வளோ சொல்கிறான்ல, ராம்தாஸ் வச்சுருக்கான் 2 லட்சம் கோடி சொத்து அங்கே வச்சுருக்கானே, அதுக்கு போய் மீட்கிறதுக்கு வழி காணும் இல்லைங்களா? இப்போ இங்கெல்லாம் போன ஆயிரங்காணியில் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்களா, அது போய் மீட்கிறதுக்கு வழியை காணும். இங்கே இருக்க நார்த்து மெட்ராஸில் எத்தனை சொத்து இருக்குது? இங்கே வந்து மயிலாப்பூரில் எவ்வளோ சொத்து இருக்குது? இந்த சொத்துக்கள்லாம் இவங்களுக்கெல்லாம் தெரியுமா? அதை போய் பார்த்து எடுத்து இந்த பொது சொத்து வாரியத்துக்கு ஒப்படைக்கிறதுக்கு இல்லை பொது சொத்து வாரியத்துக்காக பாடுபட்டால் பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணி ஏதாவது கமிஷன் கிடைக்குமான்ற அலையிறவங்க தான் இது வேணான்னு சொல்கிறாங்க. இதை சொல்லி ஏதாவது வந்து நம்ம கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம், பணம் வருமானத்துக்கு வழி பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. இதில் இதுக்குன்னுன்றதுக்கு வேலை வெட்டி இல்லாத, எதுவுமே தெரியாத,
எழுத படிக்க கூட தெரியாத பசங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து தலைவர்கள் அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒன்று வச்சுட்டு பதிவு போடுறாங்களே தவிர அவங்களுக்கு கொஞ்சமாவது இருக்குதான்னு சொல்லுங்கள். யாராவது ஏதாவது தெரிஞ்சு பேசுகிறாங்களா, தெரியாமல் பேசுகிறாங்களா? எல்லாம் தான் இருக்குதுங்க, இல்லாமல் எங்கே இருக்குது? எல்லாத்துக்கும் வரவு கணக்கு தானே இருக்குது, இருக்கத்தானே செய்யுது. சரியாக செயல்படலை ஒன்றா சொல்லுங்கள். நீங்கள் அதை வந்து செயல்படுத்துறதுக்கான போராட்டம் பண்ணுங்கள், அதை செய்யுங்க, முன்னெடுங்க. அதுதானே ஜனநாயக நாடுங்க. இது வந்து நீங்கள் ஜனநாயக முறைப்படி பண்ணுங்கள். எடுத்த உடனே ஒன்று எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் சேர்த்து வைப்பாங்கன்னா அதை வந்து ராமதாஸ் கொள்ள வச்சுட்டு போவான். அந்த மாதிரி இந்த பலராமன் இந்த இறைவன்லாம் கூட இந்த ஒரு சொத்தை விற்றுக்கிட்டாங்க. அதில் 57 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதை போய் மீட்டு எடுக்கிற வழியை பாருங்கள், இருக்குதுங்களா? நான் பேரே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க வச்சுருக்காங்க. அதெல்லாம் எங்கேயும் போகாது. இங்கே வந்தது தான் இது எப்படியா இருந்தாலும் எடுத்துப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஒரு இடத்த வாங்கிட்டு ஒரு கடை அங்கே இருக்குது இல்லைங்களா, வன்னியர் ஏரியாவில் தாரக்கட்டில், அதை வாங்கின்னு அதை வந்து மேல் வாடகை விட்டுக்கிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது குலகாரன்பேட்டைன்னு சொல்கிறாங்கல்ல, குலகாரன்பேட்டில் குலசேகரன் பேட்டு, அந்த குலசேகரன்பேட்டில் என்ன பைலட் தேட்டர் பக்கத்தில் இருக்குது. அது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வண்டியை விட்டு வந்து பார்க்கிங் இது மாதிரி இருக்குது, பார்க்கிங் லாட் மாதிரி. அதில் எல்லோரும் வந்து வாகனங்களை விட்டுட்டு அதுக்கு மாதமான வாடகை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அதில் எல்லாம் இவங்க தான் இருக்கிறாங்க. அப்படியேப்பட்டவங்க தான் இதெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ இது வந்து இருக்குது, எங்கேயும் கொல்ல போகல, இதுலேருந்து போகவே போகாது, போவதற்கான வாய்ப்பில்லை. அப்படி சட்டம் கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யுது. ஒரு அரசாங்கம் வந்ததுன்னா அது இருக்குது. இப்போ நாம் அது மாதிரி தனித்தனியாக கேஸ் போட்டால் அது எவ்வளோ பண்ணணும்? இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் போட வேண்டியது தானே? இதெல்லாம் பேசுகிறாங்க இல்லைங்களா, போட வேண்டியது தானே, கேஸை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும். வாயாலே பேசி வாட்ஸ்அப்பில் வந்து ஊர்வலம் வந்துட்டு இருக்குது. இவங்கெல்லாம் ரொம்ப இது கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் வேண்டான்னா உங்களுக்கு என்ன ஒன்று, நம்ம சமுதாயம் மேலே வரணும்னா இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். நம்ம ஏங்க இதெல்லாம் இந்த சமுதாயம் வாழ்ந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக நாம் நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டோம். ஒன்று தனி ஒதுக்கீடு 15 கேட்டால் 10.5 கொடுத்துருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்துவதில் கொஞ்சம் லேட்டாக அது வந்துட போகுது. அதற்கு அடுத்து இந்த 240 அறக்கட்டளை ஒருங்கிணைத்து 200 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து பொது சொத்து வாரியம்னு ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அது செயல்பாட்டுக்கு வருகின்ற பொழுது அது நல்லா வரும்போது அதுக்கப்புறம் நல வாரியம் பட்ஜெட்டில் ஃபண்டு ஒதுக்கி எங்களுக்கும் கொடுறான்னு சொல்லிட்டு பங்கு கேட்குறோம். நாங்கள் வரி கட்டுறோம், எல்லாம் போகிறோம், நாங்கள் வரி பாக்கியாக வைக்காதவன் எங்களுக்கெல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம். நம்ம கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? நாம் ஏன் கேட்குறோம் அப்படின்னா கூட அதுக்கு அடிப்படையாக நான் சொல்லும்பொழுது, ஒரு ஒன்றியம் ஏதாவது ஒரு ஒன்றியம் எடுத்துட்டா அந்த ஒன்றியத்தில் இருக்கிற சமூக நல காடுகள் இருந்ததுன்னா அந்த சமூக நல காடுகள்லேருந்து வர்ற வருமானம் நேரடி அரசாங்க கஜானாவுக்கு வருவதில்லை. அதனுடைய ஒரு பகுதி அந்த பகுதி வாழ் மக்களுக்காக திருப்பி அனுப்பப்படுகிறது. சரி, அதே மாதிரி ஒரு வீடு விற்கிற, நிலம் விற்கிற ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் மொத்தமாக வருது இல்லைங்களா, அந்த கட்டடம் பில்டிங் அதெல்லாம் விற்றும் போதும் வாங்கும் போதும் வர்ற பதிவு கட்டணத்தில் என்னுடைய ஒரு பகுதி அந்த பகுதி வாழ் மக்களுக்கு அனுப்பப்படுகிறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிற அடிப்படை நியாயம் இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக நாங்கள் இவ்வளோ செய்கிறோமே, இந்த சமுதாயத்துக்கு என்ன அடிப்படையில் எங்களுக்கு ரிட்டர்ன், அதுதான் பொதுநல அந்த வன்னியர் நல வாரியம் கேட்குறேன். சரிங்களா? அதனால தான் நான் கேட்குறேன், இவ்வளோ பங்களிப்பு இருக்குது எங்களுக்கு வந்து கொடுக்கலையே, இது உதவலையன்றது தான் நம்ம வழக்கு. ஸோ அந்த வழக்கு எல்லாமே இருக்குது. என்னென்ன வழக்குன்னா ஒரே நாளில் நடக்காது, இன்னும் லேட் ஆகிட்டே இருக்கும். அது இருந்தாலும் இதுதானே தீர்வு. சரி, அரசாங்கம் சொல்லி இது முடிஞ்சதுன்னா இன்றைக்கு வர்ற இளைஞர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நாளைக்காவது பயன்படுத்த அவர்கள் தயாராக்கி கொள்ள வேண்டும் என்பது தான். நடுவில் வருவாங்க, பல பேர் சொல்லுவாங்க, போவாங்க, பேசுவாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து அவங்க அறியாமை தான் காட்டுகிறதே தவிர அவங்க மேலே நம்ம ஆவேசப்பட்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவங்க வந்து என்னென்னா இதெல்லாம் பண்ணி அழிச்சாட்டியம் பண்ணி அதெல்லாம் எப்படி மூட முடியும்? ஒரு அரசாங்கம் இவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணுறது எப்படி ஒருத்தர் சொல்கிறதுக்காகவோ பேசுவதற்காகவோ அதெல்லாம் செய்ய முடியாது. இது கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். நான் சொன்னது தான் வழக்கு தான். நாங்கள் தான் சொல்கிறோமே, எப்போது வந்து 25 பேர் துப்பாக்கியால் சுட்டு செத்து போனானோ அதுக்கப்புறம் உயிரை ஆயுதமாக ஏந்தி போராடுகின்ற வேலை வேண்டாம், அறிவை ஆயுதமாக ஏந்தி போராடுவோம். அதுதான் இது. அதை நம்ம பிறகு தான் மனமாற்றம் வந்து தான் இதை பண்ணுறோம். நாங்கள் செஞ்சுட்டே இருக்கிறோமே. சரி, இதில் வந்து நீங்கள் இன்னும் கூட ஒரு நிறைய சொல்லலாம். பட் ஆனால் இது தானே உண்மை. பார்த்தீங்கன்னா தமிழனை வந்து உலகத்தின் பெரும்பகுதியை ஆண்ட இனம் தமிழன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் ஆள முடியலை. இது அரசியல் விழிப்புணர்வு இல்லை அப்படின்ற ஒரு காரணமா, இல்லை ஒற்றுமை இல்லை அதனால இந்த ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு? இல்லை, ஒற்றுமை இல்லை, விழிப்புணர்வு இல்லைலாம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கவுங்க வந்து அந்தந்த சமுதாயம் நிற்கும் போது ஜாதி பாதி தான் நிற்க வைக்கிறாங்க. நீங்கள் ஓட்டு போடுறீங்க, ஓட்டு போட்டு தான் வர்றாங்க. இது வந்து ஜனநாயக நாடுங்க.
ஜனநாயகத்தில் யார் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். இது வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் இது இந்த மாதிரி காரணங்கள் அந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து சென்னை ராஜஸ்தானி, அப்போ வந்து மദ്രാஸ் ராஜஸ்தானியாக இருந்தது, மദ്രാஸ் ப்ராவின்ஸ். அப்போ இருக்கும்போது என்ன இருந்தது, ஆந்திராவினுடைய ஒரு ஆந்திராவே இதில் இருந்தது, இதில் வந்து ஒரு பார்ட் இருந்தது. அப்புறம் வந்து கர்நாடகா ஒரு பார்ட் இருந்தது. இதில் வந்து அது மாதிரி ஒரு பகுதி, கேரளாவினுடைய ஒரு பகுதி எல்லாம் சேர்ந்து தான் அது மദ്രാஸ் ராஜஸ்தானி. அப்படி மദ്രാஸ் ராஜஸ்தானியில் இருக்கின்ற பொழுது எல்லாரும் வந்தாங்க, குடியேறினாங்க, போனாங்க. அதனால தான் அந்த இதில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்து சினிமாவில் நடித்தாங்க, எல்லாரும் வந்தது போச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாம் வந்தாச்சு, இப்போ வந்துட்டாங்க. தனித்தனியாக பைபர் இது இப்போ தனியாக போயிடுது, எதுங்க ஆந்திரா தனியாக போயிடுது. இப்போ எல்லாம் போன பிறகு அவங்க அங்கே இருக்கிறவங்களாம் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க, இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கேரளாவில் இருக்கிறவங்க வந்தாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. நம்ம இது பிரிக்கும்போது, கேரளாவை பிரிக்கும்போது கன்னியாகுமரியில் அங்கே போகணுன்றது அதெல்லாம் இங்கே கொண்டு வந்தோம். அதனுடைய பாட்டு அந்த பத்மநாபன் அரண்மனை கோயில் அதெல்லாம் கூட இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு தனி சிறப்பு அந்தஸ்தெல்லாம் கொடுத்து தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கின்ற பொழுது இது ஒரு எப்படி வந்து நம்ம வந்து இதை யார் ஆளணும், நீங்கள் ஆளணும், நீங்கள் ஓட்டு போட்டால் தானே ஆள முடியும். உங்ககிட்ட யாரும் அதுக்காக தான் நான் கேட்க வரேன். ஒரு விழிப்புணர்வு இல்லைன்றீங்களா? இப்ப நீங்க ஜனநாடுன்னு சொல்றீங்க, மத்த மாநிலமும் ஜனநாயக நாடு தான் இருக்கு. ஆமா, அது அவங்களுக்குலாம் ஒரு இருக்கிற விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமான்ற என்னோட கேள்வி. இல்லை இவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து சினிமாவில் லயித்து போயிட்டாங்க, சினிமாவிலேருந்து தலைவரை எடுக்கிறாங்க, ரைட்டுங்களா? இப்போ இருக்கிற இளைஞர்கள் எப்படி சினிமாவிலேருந்து தலைவரை தேடினாங்க, அதுக்கப்புறம் நாட்டியம் கலைஞர் இந்த மாதிரி உள்ளவங்கள தான் வராங்களே தவிர இது பேச்சு அந்த காலத்தில் இருக்கிற தர்பார் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நடந்துக்கிறவங்கள வச்சு தான் வந்து பண்ணிட்டு மக்கள் வந்து ஓட்டு போட்டு வராங்க. இன்றைக்கு கூட இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் நீக்கமர ஆளுக்கு ஒரு கட்சியில் ஏதாவது போயிருக்காங்க. திமுக, அண்ணா திமுக, கம்யூனிஸ்ட் ஏதோ ஒன்று போய் அவங்க வேலை பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, எந்த இது இல்லைனாலும் எந்தெந்த ரசிகர் மன்றங்களோ எல்லா ரசிகர் மன்றத்துலேயும் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற அடுத்த கட்ட இளைஞர்கள் என்ன பண்ணுறான், ஊரில் உட்காந்து வேகபான்மை வேலை வெட்டி இல்லாதவன் லவ் பண்ணின்னு ஊர் சுற்றி நிற்கிறான். இதுதான் இந்த இளைஞர்கள் இருக்குது. இளைஞர்கள் தானே மாறணும், இளைஞர்களுக்கு தானே விழிப்புணர்வு வரணும், இளைஞர்கள் வந்து திங்க் பண்ணணும். இந்த தமிழ் சமூகத்தை திரைப்படத்துறை சீரழிச்சதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, சீரழிச்சதில்லை. நம்மளுடைய இது எப்படி சரி, திரைப்படத்துறை சீரழிச்சதில்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ ராமதாஸ்லாம் சொன்னார், என்ன சொன்னார், அப்போ அந்த இவரை பற்றி கரும்பண்ணி அவனு பேர் என்ன, இந்த ரஜினிகாந்தை, அவன் வந்து பெருசாலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையெல்லாம் போய் எவ்வளோ தகராறுலாம் பண்ணார். அப்புறம் பண்ணிவிட்டு வந்து அவனுடைய சினிமாலாம் ஓட விடாமல் பண்ணார், உன உழைச்ச தூண்டு பீடியெல்லாம் சொன்னார். கடைசியில் அவங்க வீட்டில் போய் பத்திரிக்கை வச்சுட்டு இவன் கல்யாணத்துக்கு கூப்பிட்றான். அந்த மானங்கட்ட பசங்க நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கிறேனே, இந்த மாதிரி இவங்க பேசுவாங்க. இந்த மாதிரி பேசிட்டு வரும்போது வந்தவொடனே உடனே எல்லாருக்கும் வெறுப்பாகி போகுது. சரி, அவங்கவுங்க இப்போ வந்து விழிப்புணர்வு என்பது இவங்களுக்கு வந்து ஒருத்தர் நல்லவனா வல்லவனா, அவருக்கு நம்ம ஓட்டு போட்டால் நமக்கு நல்லது செய்வானான்றது ஏன் பார்க்கல? நீங்கள் கட்சி சார்ந்து அதை சார்ந்து அப்படியே ஓட்டு போடுறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு இருந்தால் அதில் நிற்கிறவளை வேட்பாளரில் யாருன்னு பார்த்து ஓட்டு போடுற காலம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் இதெல்லாம் சரிப்பட்டு வரும். அதுக்கு பேர் விழிப்புணர்வுன்னா அந்த விழிப்புணர்வு நம்ம இளைஞர்களுக்கு மீதிக்கெல்லாம் பேசுகிறீங்கல்ல, உலக அரசியலை பேசுகிறீங்க, உலக பொருளாதாரத்தை பேசுகிறீங்க, இது அது எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்ருக்கீங்க. இன்றைக்கு நாடுகளில் வெளிநாடுகள்லாம் போய் வேலை செய்கிறீங்க. சரி, இப்போ வந்து ஒரு நாட்டினுடைய செல்வம் முன்னாடி எதுவாக இருந்தது, ஒரு நிறைய வந்து ரிசோர்ஸஸ்னால் எப்படி, இப்போ நிலக்கரி இருக்குது, பெட்ரோல் இருக்குது, நம்ம வந்து கேஸ் எடுக்கிறோம், இதெல்லாம் வந்து நம்ம ஆதாரங்களாக இருந்தது, நம்ம செல்வ இது இருக்குது. இப்போ கேட்டில்னா இந்த இதெல்லாம் ஆடு மாடு அதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் கூட வந்து ஒரு நாட்டினுடைய செல்வங்களாக பண்ணுது. இப்போ எது வந்தது, ஹியூமன் ரிசோர்ஸஸ், மனிதன் தாண்டா செல்வம், மனிதன் தான் வருமானத்தை அதிகமாக பெற முடியும். ஒரு ஏக்கர் நிலத்துலேருந்து 5 லட்சம் தான் பெற முடியும்னா அது கஷ்டம். ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் கிடைக்கிற ஒரு ஏக்கர் நிலத்தில் என்ன இருக்குது, விவசாயம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஆள் 5 கோடி ரூபாய்க்கு கூட மாத சம்பளம் வாங்கக்கூடிய அளவிற்கு இப்போல்லாம் வளர்ந்துருக்குதாங்கன்னா அதில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி போகிறதுக்கு மனித வளம் இருக்குது இல்லை. இப்போ மனித வளம் தான் பெருசு. அதனால் மனித வளத்தை பறக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும், மேலே மேலே வளரணும். படிக்கணும், மேலே வளரணும்னா படிப்பு மட்டும்தான் ஆல் ரவுண்ட் ரெவல்யூஷன், அனைத்துமான புரட்சிக்கு அதுதான் வழிவகுக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கல்வி பயிலுங்க, நிறைய படிங்க, போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க வந்து இளைஞர்கள் வரணும். உலக நாடுகள்லாம் இப்போ எங்கே வேணாலும் வேலைக்கு போகிறது, இங்கே உட்காந்த இடத்துல வேலை பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா கல்வி அறிவில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்.
இப்போ நம்ம வந்து நல்லா வரணும்னா அதில் வரணும். இப்போ உலகத்தில் எங்கே வேணாலும் வேலை செய்யலாம்ல. இப்போ நம்மளாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இப்போ என்னென்னா இன்னும் நம்ம நல்ல வல்லரசாகணும்னா இப்போ வந்து பூனே இருக்குது, இல்லை டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்து கும்மிடிப்பூண்டியில் ஒரு வேலை இருக்குது, இல்லை வந்து வண்டலூரில் ஒரு வேலை இருக்குதுன்னா அங்கேருந்து வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு அந்த வேலையை ஒரு 5 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து நேரடியாக பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறாங்கன்னா அந்த லெவலுக்கு வந்தால் தான் நம்ம மேலே வர முடியும். ஸோ இப்போ வந்து விழிப்புணர்வு வருது, கல்வி பயில வேண்டும், நல்லா படிக்கணும் அப்படின்லாம் வந்து மேலே வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் போகிறாங்க. ஸோ இதை வந்து அப்படியே கொண்டு போகணும். வெறும் கல்வி அறிவோடு இல்லாமல் இந்த விழிப்புணர்வோடு நீங்கள் சொல்கிற மாதிரி விழிப்புணர்வோடு வந்தால் அது தானே அன்றைக்கி தானே நடக்கும். ஆனால் இன்றைக்கு வேலை வாய்ப்பு என்பது உலகம் முழுக்க இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்குது. உலகம் முழுக்க வந்து நாம் பெரிய கோல் வச்சுறோம். கோல் வச்சுவதற்கு அடிப்படை காரணம் இங்கே வந்து நம்ம வந்து கல்வி அறிவு அடிப்படையில் வந்து நம்ம வந்து எல்லாருமே ஊக்குவிக்கிறோம். எல்லா பெற்றோரும் நம்மளை மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ அந்த உலக அழகிய ஐஸ்வர்யா ராயா அந்த அம்மா கூட சொன்னாங்களே, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா பூக்கட்டுறவங்க கூட என்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க, குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க, பூக்கட்டி விற்கிறவங்க சாதாரண அவங்க சொல்கிறதுக்கு சொல்ல அந்த மாதிரி இங்கே வந்து அந்த ஒரு விழிப்புணர்வுலாம் வந்திருக்குது. நிறைய பேர் ரெவல்யூஷன் வந்திருக்கு. எல்லாருக்கும் கல்வின்னு இருக்கும்போது தான் யார் வந்து ரொம்ப பெரிய அளவில் அறிவாளியாக இருக்கிறாங்கன்றது இப்போ தானே வெளிப்படுது. இப்போ வன்னியர் சமுதாயத்தை பொறுத்தவரை என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு சிவானந்தன் வந்து ஐஏஎஸ்ல ரெக்ரூட்டட், இது ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ண ஆள் ஐஏஎஸ். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6-7 பேர் வராங்க. இப்போ அது மாதிரி வந்ததுன்னா கல்வி அறிவு அதுக்கான அப்பா அம்மாலாம் படித்து அவங்கள ஊக்குவிக்கிறது தானே காரணம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களெலாம் வந்து இந்த விழிப்புணர்வுக்கும் வரணும். இப்போ கல்வி அறிவில் வேலை வரவங்க தான் யோசிப்பாங்க, இவங்க ஒரு 100 பேருக்கு எடுத்துக்காட்டாக இருந்தால் அவங்க அடுத்தது 100 பேருக்கு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. அப்படி தான் வர முடியும். சரி, இப்போ வேலை வாய்ப்பு என்பது உலகம் முழுக்க பறந்து கிடக்குறது. இங்கே தான் வேலை செய்யணும்லாம் அங்கே எங்கே வேணாலும் போகிறேன், எங்கே வேணாலும் வேலை செய்கிறாங்க. ஸோ அதுக்கு வாய்ப்பு யார்? இந்தியாவிலேருந்து 40% ஐடி ஃபீல்டில் இருக்காங்கல்ல என்ஜினியர்கள் எங்கே இருக்கிறாங்க? இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் இருக்கான். படிச்சுட்டு போகிறவங்க அவ்வளோ கல்லூரிகள் அந்த காலத்திலே இருந்து எடுத்துட்டாங்க. 40% அந்த ஐடி வல்லுநர்கள் எங்கே இருக்கிறாங்க? தமிழ்நாட்டிலேருந்து தான் தயாராக வராங்க. இப்போ உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க. அவங்க தானே சிறப்பாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம வந்து விழிப்புணர்வு என்பது எல்லாத்துலேயும் வரணும். இப்போ நம்ம ஆட்சி வரணும் அப்படின்னா அந்த ஆட்சி வர்றதுக்கு அவங்க யோசிக்கணும். நம்மளை வந்து போட்டியிட்டு நம்மளை ஓட்டு கேட்குறவங்க யார், நல்லவனா வல்லவனா, அது கட்சி சார்பாக கட்சி இல்லாமல் இருந்தால் கூட அவங்கள தேர்ந்தெடுத்து அனுப்புகின்ற அந்த ஆற்றல் அந்த திறமை அன்றைக்கு வந்து அந்த நாலேஜ் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தானே எல்லாம் நடக்கும், தமிழ் ஆள முடியும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா தமிழகத்தில் வந்து எல்லாமே படித்து மேலே வராங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதே தமிழகத்தில் இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது, டாஸ்மாகால இந்த தமிழ் சமூகம் சீரழிஞ்சிட்டு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டாஸ்மார்க்கில் வந்து அழியுது, எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் தான் சொல்கிறாங்க. அது நமக்கு பிடிக்கல, அதை எடுக்கணும்னு தான் சொல்கிறோம். அதுக்கு மாற்று வருமானத்துக்கு வழிகோலணும் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அந்த அரசாங்கம் தானே செய்யணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க, நாம் வந்து டாஸ்மார்க்கில் மூடிடுவோன்னுவாங்க. படிப்படியாக போகணுமோ? இல்லவே இல்லையே. இதுவரையிலும் டாஸ்மார்க் ஏற்று போராடினவங்களும் ஓஞ்சி போயிட்டாங்க. ஸோ அதுக்கு எல்லாம் இருக்குதுன்னா 4 அதாவது வந்து ஊற்றுக்கண் எது, மூலத்தை அடைக்கணும். ஃபஸ்ட்டு மூலம் அடைக்கணும் தான் எது? இப்போ வந்து குடிக்கிறவன் இல்லை, முதல்ல உற்பத்தி பண்ணுறவனை க்ளோஸ் பண்ணிட்டா அப்புறம் சரியாக போயிடும். இல்லைன்னா அவன் ஏன் குடிக்க போகிறான்? அதனால் வந்து ரொம்ப இந்த மருத்துவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, உடனே நிறுத்தினா செத்து போனால் போகிறாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க. அவங்க படிப்படியாக தான் குறைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டு படிப்படியாக நாங்கள் இறக்குறோன்றாங்க. அதெல்லாம் இல்லை. இதுக்கு வந்து வருமானம் வருதுங்க. இந்த வருமானத்துக்கு வந்து அரசியல் ரீதியாக வேறு எதுக்கு, தேர்தலுக்கு அதுக்கு இதுக்கு மக்கள் தானேங்க. மக்கள் நினச்சி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் செய்யாமல் ஒதுக்குனா அது சரியாக வரும்ல. இப்போ இந்த நடத்துகிறாங்க இல்லையா, இப்போ டிஆர் பாலு நடத்துகிறாரு, அதே மாதிரி ஜெகத் ரட்சன் வச்சிருக்கிறாரு. அவங்களாம் எம்பியை மக்களை சந்தித்து தான் ஓட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களெல்லாம் தோக்கடிக்கலாம். அதனால நம்ம சொல்லுவோம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லையான்ற ஒரு கொஸ்டின். விழிப்புணர்வு இல்லை, அன்றைக்கி என்ன வருமானம் வருதுன்னு பார்க்குறாங்க. சரி, இன்றைக்கி அந்த தேர்தல் நேரத்தில் என்ன இருக்குது, ஓட்டு போடாமல் அவங்க ஓய மாட்டாங்க. அவங்கள அந்த மாதிரி தயார் பண்ணி வச்சாங்க. இப்போ இருக்கிற மக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் கொண்டாலும் வேலை செய்வாங்க. இப்போ கூட இப்போ ராமதாஸ் கூப்பிட்றாருன்னா எல்லோரும் வருவாங்க, எந்த கட்சிக்காரன் கொண்டாலும் வருவாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த மக்கள் வன்னியர்கள் என்ன பொறுத்த வரல, அவங்களுக்கு வந்து இப்போ யார் கட்சி கூட்டம் நடத்தினாலும் போகிறாங்க.
இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, இவங்க சர்வ கட்சிக்கு வேலை பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து அன்னைக்கு என்ன காசு கிடைக்குதோ அன்றைக்கு உள்ளதுக்கு அவங்க செய்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன இது மாதிரிலாம் வந்து டாஸ்மார்க்கில் மூடணும் அப்படின்னா, டாஸ்மார்க்கை மூடணும்னா என்ன, முதல்ல வந்து நிறுவனங்களை மூடணும். நிறுவனங்களை மூடணும்னா என்ன பண்ணணும், இந்த அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று இது வேண்டவே வேண்டாம் நான் வாங்க வரான்னா முடிஞ்சு போச்சு. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இந்த காஷ்மீர் தாக்குதல் அதை பற்றி உங்கள் காட்சி என்ன மாதிரியான? இல்லை, அவங்க வந்து தாக்குறது தப்பு தானே. அப்பாவி மக்களை வந்து அநியாயமாக 26 பேரை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு. அது வந்து மனித நேயத்துக்கு எதுக்கெல்லாம் அப்புறம் மற்றவங்களே எல்லாரும் பேசுவாங்க மனித நேயம் அது இதுன்னு. அது எப்படி அது நியாயம்? தப்பு தானே, தப்பு. அதுக்கு வந்து நம்ம இதுக்கு மன்னிக்க முடியாத இது வந்து கொடும் செயல், குற்ற செயல். இதுக்கு தக்க பாடத்தை வந்து அவங்க புகட்டியாகணும். இப்போ வந்து கூட ஒரு 9 பாயிண்டில் வந்து அவங்க வந்து போய் அட்டாக் பண்ணி அந்த வந்து யார் அந்த தீவிரவாதிகள் இருக்கின்ற அந்த கேம்ப் தான் காலி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது நடைமுறைக்கு வருது. இப்போ வந்து உடனே இது மாதிரி வந்துட்டு நாம் எல்லாத்தையும் செய்கிறோம், நமக்கு இவ்வளோ இடைஞ்சல் பண்ணுறாங்கன்னு உடனே என்ன பண்ணுறாங்க, சிந்து ரிவர் இருக்கு இல்லையா, அந்த ரிவர் அதுதான் அது போகலன்னா தண்ணி இல்லைன்னா பாகிஸ்தான் பாலைவனம் தான். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல 3 இடத்துல நீர் தெர்மல் ப்ராஜெக்ட், தெர்மல் ஹைடல் ப்ராஜெக்ட் நீர் அது இது வச்சு அதுலேருந்து மின்சாரம் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. தண்ணி விடமாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து வருகின்ற பொழுது என்னென்னா, நம்ம வந்து நம்ம மக்கள் இவ்வளோ பண்ணும்போது நாம ஏன் வந்து கூலி கொடுத்து சூன்யம் வச்சுக்கணும், சரி நம்மக்கிட்ட வந்து போகிற தண்ணியை நாமே திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பத்தோடு இல்லாத வந்து வேறு மாதிரி பயன்பாட்டுக்கு பண்ணிக்கலாம். நம்ம மற்ற இந்தியாவுக்கு வந்து இணைப்பு வேறு நதிகளோட இணைச்சிட்டு செய்யலான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் எடுக்கிறாங்க. அது வந்து ராஜதந்திரம் மட்டும் இல்லை, அது வந்து அவங்களுக்கான இது. நாம் இதெல்லாம் வரவேற்று தான் ஆகணும். எந்த யாராக இருந்தாலும் இன்னொரு நாடு வந்து நம்ம நாட்டை வந்து இது மாதிரி பண்ணும்போது நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து தீவிரவாதத்துக்கு முட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு செயல்பாடுகளில் பேசிக்கிட்டும் அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்களே. இல்லை, அவங்க தீவிரவாதிகள் எப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க பாதிக்கல இல்லை, சரி பர்டிகுலராக அவங்க தலைவர் பாதித்தா பேசுவாங்க, மற்றவங்களை எங்கே பாதிக்காதவர்களும் பேச மாட்டாங்க. இப்போ வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க, தப்புங்க, உடனே நடவடிக்கை எடுத்தாகணுங்க. அது எப்படி நம்ம விட முடியும்? ஒரு நாட்டிலேருந்து வந்து நம்ம இதில் வந்து அநியாயம் பண்ணி பண்ணுறாங்கன்றது வந்து நம்ம பொறுத்துக்க முடியாது. உடனடியான தீர்வுக்கு நம்ம வழி என்னன்னு கேட்டால், அவங்கள வந்து அந்த நாம் இன்னும் கூட வந்து அந்த நாட்டில் போய் மற்றவங்களை யாரும் நம்ம துன்புறுத்தலை, சிவிலியன்ஸோ மற்றது இல்லை, கரெக்டாக அந்த இராணுவ தளங்களை கூட பண்ணலை. நாமும் அந்த தீவிரவாதிகள் கேம்ப் வச்சு நடத்துகிறாங்க இல்லைன்னா அவங்கள தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது அழித்து வைக்க வேண்டிய வேலை தான் அது ஒரு அரசாங்கம் வந்து அதை செய்யுது, அதை நம்ம வரவேற்று தானே ஆகணும். சரி, இவ்வளோ நேரம் அதிர்வலை டிவிக்காக கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப அருமையான பதிலெலாம் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நம்ம நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.